என்னோட பேர் வந்து நிவேதா. நான் வந்து திருநாளூர். என்னோட ஊர் வந்து திருநாளூர். என் அம்மா அப்பா வந்து விவசாயம் தான் பார்க்குறாங்க. நான் வந்து டிஎன்பிஎஸ்சி வந்து 2019லேருந்து ஒரு 4 வருஷம் படிச்சிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து நான் சுரேஷ் அகாடமியில் ஜாயின் பண்ணேன். அப்போம்போது வந்து ஒரு குரூப் 4 நான் அதுக்கப்புறம் வந்து ஒரு குரூப் 2 அட்டன் பண்ணேன். அதில் வந்து குரூப் 2வில் ஃபெயில். குரூப் 4ல் வந்து சர்டிஃபிகேட் மட்டும் அப்லோட் பண்ணேன், சிவி அப்லோட் பண்ணேன். வந்து குரூப் 4ல் வந்து ரூரல் டெவலப்மெண்ட் பஞ்சாயத்து ராஜ் அந்த டிபார்ட்மெண்ட் வந்து எனக்கு கிடச்சிருக்கு. இது எக்ஸாமுக்கு வந்து நான் எப்படி படித்தேன்னா, நான் வந்து எல்லா டாபிக் தமிழ் எல்லாத்துக்குமே வந்து நோட்ஸ் எடுத்துடுவேன். அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு சிலபஸ் படி ஒவ்வொரு டாப்பிக்காக எல்லா புக்ஸில் உள்ளதையும் நான் ஆர்டராக வந்து நோட்ஸ் எடுத்துடுவேன். ஆனால் எனக்கு மேக்ஸ் வந்து கொஞ்சம் வராது. ஆனால் அதனால் நான் அதை தொடுறதே இல்லை அவ்வளோவா. அப்புறம் நான் டெஸ்ட்டு போட்டால் எனக்கு மேக்ஸில் வந்து ரொம்ப மார்க் கம்மியாகும். அதுக்கப்புறம் வந்து எது நம்ம வீக்னஸாக இருக்கோமோ அதில் வந்து அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ணணும்ல. அப்புறம் நிறையா டெஸ்ட்டு போடுவேன் நான் மேக்ஸில். அப்புறம் எனக்கு ஓரளவு நல்லா வந்துடுச்சு எல்லார் மாதிரியும். இல்லாட்டி நான் பயந்துகிட்டே இருப்பேன், அவங்களாம் மேக்ஸ் நல்லா போடுறாங்க நம்மளால் போட முடியல அப்படின்னு. அப்போ நான் படிக்கிறவங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, எதுவுமே பயப்படக்கூடாது. நமக்கு அது வரல அவ்வளோவா அப்படின்னு நம்ம பயப்படவே கூடாது. ப்ராக்டிஸ் பண்ணால் நம்மளாலே முடியும். எது படித்தாலும் நம்ம வந்து நோட்ஸ் எடுத்துடணும் ஃபஸ்ட்டு. நோட்ஸ் எடுக்க டைம் இல்லை, படிக்கவே டைம் இல்லை, எங்கே நோட்ஸ் எடுக்கிறது அப்படின்னு நினச்சேன்னா அது தப்பு. ஏன்னா வந்து நம்ம எவ்வளோ வேணால் படிப்போம், அது எல்லாமே நமக்கு ஞாபகம் இருக்காது. ஆனால் நோட்ஸ் எடுத்து நம்ம பார்க்கும்போது அது நம்ம மைண்டில் அப்படியே செட் ஆகிடும். நம்ம கொஷின் பேப்பர் பார்க்கும்போது நமக்கு ஆன்சர் வந்து கரெக்டாக கிளிக் ஆகிடும். அதனால் நோட்ஸ் எடுக்க டைம் வேஸ்ட் ஆகுது அப்படின்னு நினைக்காம நோட்ஸ் எடுத்து படித்தா நம்ம வந்து ஈஸியாக படிக்கலாம் எல்லாத்தையும். இவ்வளோ புக் இருக்கே அப்படின்னு நம்ம பயப்பட தேவையில்லை. அப்புறம் நம்ம படிக்கிறத விட அதிகமாக டெஸ்ட்டு போடணும். வாரத்துக்கு ஒரு 3 தடவையாவது டெஸ்ட்டு போட்டுடணும். அப்போ தான் வந்து நம்ம ஏன்னா ஒரு டாபிக் முடிச்சுட்டு அடுத்த டாபிக் போகும்போது அதில் உள்ளது மறந்துடும். அப்படின்னா நம்ம டெஸ்ட்டு போட்டோன்னா அது ஞாபகத்திலே இருக்கும். அப்படியே விட்டுட்டோன்னா நம்ம திரும்ப புதுசாக படிக்கிற மாதிரி இருக்கும். அடிக்கடி டெஸ்ட்டு போட்டுகிட்டே இருந்து ரிவைஸ் பண்ணிகிட்டே இருந்தோன்னா நமக்கு மறக்காது. அதுக்கப்புறம் வந்து கிளாஸ் போயிட்டு வர ரொம்ப லாங்காக இருந்துச்சுன்னா எக்ஸாம் அப்படியே ஹாஸ்டல்லே ஸ்டே பண்ண முடியாட்டியும் எக்ஸாம் வந்து கால்பர் பண்ணுவாங்கள்ல, அதுக்கப்புறம் வந்து நம்ம ஸ்டே பண்ணி படித்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ரிவைஸ் பண்ணுறது படிக்கிறதுக்கு வந்து டென்ஷன் இல்லாமல் டைம் கிடைக்கும். இப்போ வந்து பக்கத்தில் வந்து எல்லோரும் எவ்வளோ காலம் படிக்கிற அப்படிலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்ம கண்டுக்கவே கூடாது. ஏன்னா நம்ம ஒரு வேலை வாங்கிட்டோன்னா அவங்களே அதெல்லாம் நிறுத்திடுவாங்க, சொல்ல மாட்டாங்க. அதை பற்றி நம்ம ஃபீல் பண்ணவே கூடாது. அவங்க சொல்கிறாங்கன்னு நான் வேலை வாங்கி காட்டணும் அப்படின்னு நமக்குள்ளே நினச்சிட்டு நம்ம படிக்கணும் தைரியமாக. வீட்லேயும் சொல்லுவாங்க, என்ன இவ்வளோ நாள் படிக்கிற, எல்லாரும் எங்களை கேள்வி கேட்குறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்காகவாவது நம்ம கஷ்டப்பட்டு படிக்கணும். இந்த எக்ஸாம் படிக்கும்போது நான் என்ன மிஸ்டேக் பண்ணேன்னா, ஃபஸ்ட்டு என்ன எனக்கு எந்த சப்ஜெக்ட் நமக்கு வரலையோ அதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணணும் நல்லா தரவா. எனக்கு வந்து மேத்ஸ் வந்து வரும், ஆனால் நான் அவ்வளோவா அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணலை. அதனால தான் எனக்கு ஃபஸ்ட்டு அந்த குரூப் 4ல் போனது. இப்போது வந்து இந்த டைம் படிக்கும்போது நான் மேக்ஸ்க்கு வந்து ரொம்ப அதிகமாக ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தேன். குரூப் 4ல் பாஸ் பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு வந்து இனிமேல் எந்த எக்ஸாம் பாஸ் பண்ணணுன்னா நம்ம என்ன படித்தாலும் அதுக்கு வந்து ஒரு நோட்ஸ் எடுக்கணும். சிலபஸ் வைஸாக ஒவ்வொரு டாப்பிக்காக எடுத்து எல்லா புக்கில் என்ன இருக்கோ அதை வந்து நம்ம 2-3 தடவை படிச்சிருப்போம், இருந்தாலும் நம்ம வந்து அதை நோட்ஸ் எடுத்துக்கணும். நான் வந்து எல்லா டாப்பிக்குமே வந்து நோட்ஸ் எடுத்துருந்தேன். ஒரு சில டாபிக் மட்டும் நோட்ஸ் எடுக்கலை. சயின்ஸ் அந்த இதுக்கு வந்து அது புக்கு அது வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால் அது அவ்வளோவா அதுக்கு இம்பார்ட்டண்ட் கொடுக்கல. ஆனால் படிச்சுட்டேன் சயின்ஸு, ஆனால் நோட்ஸ் அவ்வளோவா எடுக்கலை. மற்ற டாபிக் எல்லாத்துக்குமே வந்து நோட்ஸ் எடுத்துருவேன். தமிழ் 6th to 12th எல்லா புக்குமே படிக்கணும். அது எல்லாத்துக்கும் நோட்ஸ் எடுத்தாச்சு. நோட்ஸ் எடுத்து இம்பார்ட்டண்ட். அப்புறம் வந்து அதிகமாக வந்து டெஸ்ட்டு போடணும். டெஸ்ட்டு போட தான் நமக்கு வந்து அது யோசிக்க டைம் இருக்கும். படிக்கும்போது சொல்லுவாங்க, இவ்வளோ நாள் படிக்கிற, என்ன தான் படிக்கிற, இன்னும் பாஸ் பண்ணல. அது எல்லோரும் டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்க எல்லாருக்கிட்டையும் அப்படி தான் சொல்லுவாங்க. அது ஒன்றும் யாருக்கும் புதுசு இல்லை. அதெல்லாம் நம்ம ஆனால் கண்டுக்கக்கூடாது. இவ்வளோ தடைகள் வருதுன்னா அது எல்லாமே நம்மளோட வெற்றிக்கான ஒரு வழியாக தான் இருக்கும். அதெல்லாம் நம்ம கண்டுக்காமல் நம்ம படிக்கிறதுல மட்டும் ஃபோக்கஸாக இருந்து படித்தா நம்மளால் கண்டிப்பாக வின் பண்ண முடியும்.